ஹலோ காய்ஸ், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரொப்போர்ஷன் அதாவது விகித கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் இது பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 50 நபர்களுக்கு வந்து இனிப்பு தயாரிக்க 3 கிலோ சர்க்கரை தேவைப்படுதுன்னா அதுவே 150 நபர்களுக்கு எத்தனை கிலோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம், அதாவது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், அதாவது ஆட்கள் அதிகமாகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஸ்வீட் செய்கிறோம்னா அந்த குவான்டிட்டி என்ன ஆகும், அதிகம்தான் ஆகும். அப்போ சர்க்கரையோட குவான்டிட்டி அளவு வந்து நமக்கு அதிகம்தான் ஆகும். அதனால இது வந்து நேர் விகிதம், டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. ஸோ அந்த நேர் விகிதம்ங்கும் போது நம்ம எப்படி எடுத்துக்குவோம், ஸோ நம்ம வந்து டிவிஷனில் அதான் எடுத்துக்குவோம் இல்லைங்களா. சர்க்கரை ஃபஸ்ட்டு டேட்டா விடுங்க, அதாவது 3 பேர், 3 கிலோ வந்து 50 பேருக்கு அப்படிங்கும்போது ஸோ அதாவது 3/15 இஸ் ஈக்குவல் டு, நமக்கு இந்த வேல்யூ தெரியாது இல்லைங்களா எத்தனை பேர்னு. ஸோ அதை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், இஸ் ஈக்குவல் டு x/115. இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம், நல்லா கவனிங்க. இதை வந்து ஈக்குவல்ஸுக்கு இந்த சைடு நான் 150 மட்டும் கொண்டு வந்துக்கிறேன் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில். அப்போ 3 × 150 டிவைடட் பை 50 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துருமா. அப்போது 0வையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. 5 1s are 5 3s are, அப்போ 3 3s are எனக்கு வந்து என்ன ஆகும் 9. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது ஃபைனல் வேல்யூ 9. அப்போது 150 பேருக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி சர்க்கரை தேவைப்படும் ஸ்வீட் செய்கிறதுக்கு, 9 kg, அதாவது 9 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படும்.